ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜ் நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வியூவர்ஸ் ஆகிய நீங்க எல்லாருமே ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட ஐடியா கேட்டுட்டு உங்களுடைய ஓன் அனாலிசிஸின் படி மார்க்கெட்ல டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத பத்தி திங்க் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கியான மார்க்கெட். நானும் என்னோட சேனலோ எந்த வகையிலும் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு பொறுப்பாக மாட்டோம். நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், அப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆப்ஷன் செயின், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இம்ப்ளாய்டு யூட்டிலிட்டி, ஃபியூச்சர் டேட்டா அதெல்லாம் இல்லாம ஜஸ்ட் கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் ஸ்பாட் சார்ட், இந்த மூணோட காம்பினேஷனை வச்சுதான் நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே எஃபெக்டிவான கான்செப்ட். நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நீங்க பார்க்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் அப்படிங்கிறது பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோக்கு 1K லைக்ஸ், 500 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ அப்படிங்கிறது நம்ம அப்லோட் அப்படிங்கிறது பண்றோம். ஸோ ஒரு ட்ரேடரா நீங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளோட சேனல் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ட்ரேடர்ஸ். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது நம்மளால லாஜிக்கா எடுத்துட முடியும். அந்த எடுத்திருக்கக்கூடிய கால்குலேஷனை நம்ம எப்படி லாஜிக்கா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லி தரேன். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். மார்க்கெட் வந்து இப்படியும் மார்க்கெட்டை பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது வரும். பட் இந்த லாஜிக்கல் திங்கிங் நமக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு லாஜிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அந்த ஒரு லாஜிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிற சிம்பிளான கால்குலேஷன் தான் இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவுமே மார்க்கெட்ல எஃபெக்டிவா இருக்கக்கூடிய கால்குலேஷன். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. நான் இந்த வீடியோவை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு கால்குலேஷனை நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரோபபிலிட்டி பேஸ்ட்ல மார்க்கெட்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகே, நான் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மண்டேவை நான் செலக்ட் பண்றேன். ஏன் டியூஸ்டேவை செலக்ட் பண்ணல, ஏன் வெனஸ்டேவை செலக்ட் பண்ணல, ஏன் தேர்ஸ்டேவை செலக்ட் பண்ணல, ஏன் ஃப்ரைடேவை செலக்ட் பண்ணாம ஏன் நான் மண்டேவை செலக்ட் பண்றேன்? எல்லா நாளுமே ட்ரேடிங் இருக்கு, கரெக்டுங்களா? எல்லா நாளுமே ட்ரேடிங் இருக்கு. பட் ஒவ்வொரு நாளுக்கும் மார்க்கெட்ல ஒவ்வொரு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால ட்ரேடிங்குள்ள நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இருக்க சர்வே பண்ண முடியும். ஏன் மண்டேவை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா மண்டே அப்படிங்கிறது வீக்கோட ஓப்பன் அப்படிங்கிறது மார்க்கெட்டு ரொம்ப முக்கியம். ஒரு வீக்கோட ஓப்பன் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மாசத்தோடைய ஓப்பனிங் அப்படிங்கிறதும் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு வாரத்தோடைய முதல் நாளுடைய ஓப்பன் முக்கியமோ அதே மாதிரிதான் போன வாரத்தோடைய கடைசி நாளோட க்ளோசிங்கும், போன வாரத்தோடைய ஹையும், போன வாரத்தோடைய லோவும் நமக்கு முக்கியம். ஆனா நம்ம இன்னைக்கு வச்சு பார்க்க போறது மண்டே மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை வச்சு எக்ஸ்பீரி டேல மார்க்கெட் மோர் ப்ரோபபிலி எந்த சைடு போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம டீட்டெயில இந்த ஒரு வீடியோல நீங்க ஸ்டடி பண்ணிக்க போறீங்க. கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள். இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இந்த கால்குலேஷன்ல அந்த கால்குலேஷன் லெவலுக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம எப்படி திங்க் பண்ணணும், எப்படி நம்ம லாஜிக்கல் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் தரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போது சேம் இதே மாதிரி கான்செப்ட்ல நீங்க லெவல்ஸ் எடுத்து உங்களோட லாஜிக்கல் திங்கிங் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல அப்ளிகபிள் பண்ணி பாருங்க. அப்பதான் இதனுடைய பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ மண்டே மார்க்கெட் அப்படின்னு எடுத்துட்டேன். மண்டே மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா 23,127 ட்ரேடிங் வியூல பார்க்கணும். என்னைக்குமே ஓப்பனிங் பிரைஸ் மார்க்கெட்டோட டேட்டாவை ட்ரேடிங் வியூல பார்க்காதீங்க. ட்ரேடிங் வியூல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தப்பா தான் காட்டும். இந்த இடத்துல என்ன காட்டுது? 23,127 அப்படின்னு காட்டுது. அப்போ இதுல போய் பாருங்க 16ஆம் தேதி ஓப்பன் என்ன அப்படின்ட்டு 23,116 காட்டுது. இதுதான் ஓப்பன். அப்போ இதுல 125 காட்டுது ட்ரேடிங் வியூல. பட் என்எஸ்சி டேட்டால நமக்கு 23,116 அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? 23,116 அப்படிங்கிறதுல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் எங்க க்ளோசிங் ஆயிருக்காங்க அப்படின்னா 23,408 அப்படிங்கிற
ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா 23,409 அப்படிங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் தென் 23,502 அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஹை அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 23,000 இது எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். 116 ஓப்பன், 23,505 அப்படிங்கிறது ஹை, 23,409 அப்படிங்கிறது க்ளோஸ். ஓகே, எப்பவுமே நமக்கு நெக்ஸ்ட் டே உடைய மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து எங்க ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கணும். மார்க்கெட்டோட ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது இதுதான். எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செல்லர் சைக்காலஜி போன வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோவை பாருங்க. ஸோ அப்பதான் அதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஓப்பன் பிலோ ஹை பிலோ அப்படிங்கிறது புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் ஜோன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓப்பன் பிலோ ஹை பிலோ அப்படின்னா புட் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், ஜகா ப்ரோ மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ தான் நமக்கு ட்ரேட் ஆகுறாங்க, நீங்க சொன்ன மாதிரி புட் செல்லர்ஸ் தான ப்ராஃபிட் புக் பண்ணணும், மார்க்கெட்டே மேல திரும்பினாங்க. ஸோ இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் மேத்தமேட்டிக்கல் லெவல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பொதுவா ஓப்பன் பிலோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. வீக்லி ஓப்பனுக்கு அடுத்த நாள் தான் எக்ஸ்பீரி டே. அப்போ இந்த ஓப்பன் நமக்கு எப்படி முக்கியமோ, எக்ஸ்பீரி டேவோட ஓப்பன் நமக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வீக்லியோட ஓப்பனும் ரொம்ப முக்கியம். அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் லெவல்ஸ் எடுக்கலாம். 23,400க்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ஓப்பன் ஆயிருக்காங்க மார்க்கெட். அங்கிருந்து நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எடுக்கிறோம். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுறாங்க 23,493 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுறாங்க. ஸோ 23,400 கால் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்றேன். இந்த இடத்துல எக்ஸ்பீரி மார்ச் 17, இதுல 23,400 கால் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்றேன். இந்த 400 கால்ல நம்ம ஃபர்ஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணணும். நம்ம லாஜிக் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ மார்க்கெட் வந்து 100 to 200 போயிருக்காங்க அப்படின்னா இந்த 100க்கும் 200க்கும் எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 100 பாயிண்ட். அந்த 100 2ஆல டிவைட் பண்ணா 50. அப்போ 150 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதையே தான் நம்ம வேல்யூஸ் மாற மாற லாஜிக்கலா வச்சு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். அது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க இன்டெப்தா மேத்தமேட்டிக்கலா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ரெக்கார்டு வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது கம்ப்ளீட்டா பெய்டு தான். ஸோ அது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீடைல்ஸ் அனுப்புறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன். 23,400 கால். ஃபர்ஸ்ட் வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு தூரமா இருக்கு. வீக்லி ஓப்பன் வந்து ஃபேரவே இருக்கு. நமக்கு வீக்லி ஓப்பன் ஃபேரவே இருக்கு எக்ஸ்பீரி டே ஓப்பனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படி பார்க்கும் போதே நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்பவுமே கம்மி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஓகே, எதனால புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான கம்மி நம்ம சொல்றோம்? எக்ஸ்பீரி டே ஓப்பனுக்கு முந்தின நாள் ஒரு ஓப்பன் வந்து ஃபேரவே இருக்கு. அண்ட் தென் கால் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம என்ன லெவல் நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இவனோட ஓப்பன் பிரைஸ் என்ன 23,493 அப்படிங்கிறது. கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். 23,493 கால்குலேட்டர் சாரி கால்குலேட்டர் 23,493 பிளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அந்த 100 பிளஸ் 200 அதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க 100 பாயிண்ட்ஸ். அதை டிவைட் பை 2 பண்ணி போட்டோம் இல்லைங்க, அந்த மெத்தடை இங்க கொண்டு வரணும். 23,408. இப்போ இந்த ரெண்டு இது பண்ணிட்டோம். 46,901 அப்படின்னு வருது. டிவைட் பை 2 அப்படின்னு போட்டீங்கன்னா 23,908
451 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. இந்த ஒரு இதுக்கு 23,000 அதான் நோட் பண்ணிக்கோங்க, 23,451 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. இத 23,400 கூட நம்ம மைனஸ் பண்றோம். எதற்காக மைனஸ் பண்றோம்? 23,400 நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு கால் 23,451 அப்படின்னு போட்டோம்னா 51 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அப்ப அந்த 51 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் 23,400 கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் டிராப் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ டிராப் பண்ணி அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. 51. ஸோ கரெக்டா மார்க்கெட் எக்ஸாக்டா எங்க இருந்து நமக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஒரு கால்குலேஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்? ஒரு நிமிஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய கால்குலேஷன்ல நீங்க எப்படி திங்க் பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் உங்களால மார்க்கெட்டை அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஜஸ்ட் லெவலை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லெவல் வரும்போது இந்த லெவல் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங். ஏன் ஸ்ட்ராங் அப்படின்னா இதுதான் மார்க்கெட் புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண விடாம தடுக்கக்கூடிய லெவல். ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மிட்ல இருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது இதுதான். அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் கேம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேருக்கும் கேம்ல நமக்கு மார்க்கெட் வந்து வீக் ஆகணும் அப்படின்னா இந்த இவங்க வந்து 100 அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஒரு 200 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு பேத்துக்கு ஒரு கேம். அப்போ 150 தாண்டினாங்க அப்படின்னா மட்டும்தான் 200கே போக முடியும். அதே மாதிரிதான் ஒரு புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் புட் செல்லர்ஸ்னால ப்ராஃபிட் புக்கிங் பண்ண முடியும். புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா மேலதான் போகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. லாஜிக் புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல விஷயம், இந்த இடத்துல என்ன மாதிரி சீக்வன்ஸ் நடந்திருக்கு, நம்ம போட்டிருக்கக்கூடிய கால்குலேஷன் எப்படி வந்திருக்கு, நம்ம போட்டிருக்கக்கூடிய கால்குலேஷன் ஏன் மார்க்கெட் வந்து இவ்வளவு ரேலியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல எல்லாத்துலயுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து இந்த வாரத்துல நமக்கு நடந்திருக்கு அதனால நான் சொல்றேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இன்னொரு எக்ஸ்பீரி நான் காட்டுறேன். அடுத்த எக்ஸ்பீரி போய்க்கலாம். அடுத்த எக்ஸ்பீரி இதுலயும் வந்து பாருங்க ட்ரேடிங் வியூல 22,847 அப்படிங்கிறது ஓப்பன். பட் மண்டே 23ஆம் தேதி அப்ப நம்ம என்எஸ்சி டேட்டா எடுத்துக்கலாம். மண்டே 23 எங்க ஓப்பன் ஆயிருக்காங்க? 22,824. ஓகேங்களா? 22,824 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் அப்படிங்கிறது ஆயிருக்காங்க. ஸோ 22,824 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துலையும் நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்க்கணும். லாஜிக் அப்படிங்கறதா ரொம்ப 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 முக்கியம். இது இவங்களோட ஓப்பன் அப்படிங்கிறது என்னங்க? 22,890. அப்போ நம்ம எப்பவும் போல இதுல போய் செக் பண்ணிக்கலாம். 22,878. அப்போ ஒரு புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ நமக்கு இருக்கணும். அப்ப இதனுடைய பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்கு? எஸ்டர்டே ஹை பக்கத்திலேயே வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் தென் இன்னையோட ஓப்பனும் எஸ்டர்டே ஹை பக்கத்திலேயே தான் இருக்கு. அப்போ பேட்டர்ன் பாருங்க, எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நமக்கு பக்கம், எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது பக்கமா இருக்கு, வீக்லி ஓப்பன் அப்படிங்கிறது பக்கமா இருக்கு, இன்னையோட ஓப்பன் இங்க இருக்கு. அப்ப மார்க்கெட் ஓப்பன் பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ வீக்லி ஓப்பன் பிலோ ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் புட் செல்லர்ஸ்னால ப்ராஃபிட் புக்கிங் பண்ண முடியும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜெகா ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, மார்க்கெட்ட ஓப்பன் பிலோ எஸ்டர்டே லோ பிலோ தான் இவங்க இவ்வளவு வரைக்கும் சஸ்டெயின் இருக்காங்க. இங்க இருந்தா மார்க்கெட் திரும்பி இருக்காங்க. அப்போ இதை வந்து மார்க்கெட் ஓப்பன் பிலோ எஸ்டர்டே ஹை பிலோ வந்தாலே நம்ம வந்து புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கலாம். நான் போன சார்ட்டுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான் இதே சார்ட்டுக்கு நான் சொல்றேன். அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. மேத்தமேட்டிக்கல் தான் இங்க முக்கியம். அப்போ மேத்தமேட்டிக்கலா பார்க்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நீங்க என்ன எடுப்பீங்க? அதுல 23,400க்கு மேல ஓப்பன் ஆனா 400 கால நீங்க ஏடிஎம் எடுத்தீங்க. இங்க 22,800க்கு மேல ஓப்பன் ஆனால 800 கால நீங்க ஏடிஎம் எடுக்கிறீங்க. அப்போ மார்க்கெட் இங்க புட் செல்லர்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு. அப்போ ஓப்பன் அப்படிங்கறத நமக்கு பக்கத்துல இருக்கு, எஸ்டர்டே ஆகியும் பக்கத்துல இருக்கு. அப்படிங்கும் போது இந்த வீக்லியோட ஓப்பன் 22,824. இந்த 22,824 நம்ம 22,800 கூட மைனஸ் பண்ணணும். மைனஸ் 22,800
ஸோ 24 இந்த 24 அப்படிங்கிறத நான் வந்து இந்த 24ஆம் தேதி 22,800 24. ஸோ பாருங்க மார்க்கெட் வந்து நமக்கு எங்க இருந்து ஷூட் அப் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. மார்க்கெட் அந்த 24 எதுக்காக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஏன்னா அதுக்கு கீழே போனா புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி ஆகணும். அப்போ புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாம தடுக்கிறது இந்த லெவல் தான். அப்ப புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணல அப்படின்னா கால் செல்லர்ஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதுக்குண்டான உதாரணம் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எவ்ரி எக்ஸ்பீரி நிஃப்டி 50லயும் சென்செக்ஸ்லயும் அழகழகா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நம்ம சர்வே ஆகிறது, சர்வே ஆகாம இருக்கிறது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க இந்த மாதிரி லாஜிக்கலான விஷயத்த ட்ரெண்ட் லைனு, பிரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர் அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி லாஜிக்கலான விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் ட்ரேடரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த ஒரு வீடியோக்கு 1000 லைக்ஸ் 500 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.